யோசுவா நாளை நீ காண வேண்டும் என்பதற்காக உன்னை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என்னை பகைத்த உலகம் உன்னை பகைக்குமானால் என்னை நேசித்த பிதா உன்னையும் நேசிக்கிறார். அவன் என்னை ஒதுக்கின உலகம் உன்னை ஒதுக்குமானால் என்னை உயர்த்தின பிதா உன்னையும் உயர்த்துவார். தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன், அனுபவிக்க தெரியாதவன். ஏன் நாங்க ரட்சிக்கப்படலையா, நாங்க சர்ச்சுக்கு போகலையா, என்னெல்லாம் சொல்லிருப்பாங்க. இப்போ எல்லாரும் சொல்லட்டும். ஆனா மேல போன மோசே திரும்ப கீழே இறங்கி வரப்போகிறார். திரும்ப கீழே கையில் என்ன இருக்கிறது தெரியுமா? வார்த்தை என்னும் பட்டயம் இருக்கிறது. கீழே இறங்கி தனியாக வரவில்லை, தான் ஏற்படுத்தின ஸ்தானத்தில் தரித்து நின்ற யோசுவாவை கூட்டிக் கொண்டு மோசே வருகிறார். இதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். இத்தனை பேர் நடுவில் அத்தனை பேர் பார்த்திருக்க என்னோடு கர்த்தர் பேசுகிறார். நான் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அடையாளத்தை போட்டுட்டார், எனக்கு அடையாளத்தை போட்டுட்டார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 1 ராஜாக்கள் 22 6வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா? நான் இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறேன். அந்த பட்டணத்தில் இருக்கிற மற்ற 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்கிறான். கூடி வரனா எல்லாரும் இன்வைட் பண்றான். ராஜ அரண்மனையில் எல்லாரும் வரவழைக்கப்பட்ட இதை விட சந்தோஷம் என்ன? அத்தனை பேரும் வரவழைக்கப்பட்டிருக்கும் போது யோசபாத் கேட்கிறார், ஆமா வேற யாரும் கிடையாதா? அப்படி கேட்கும் போது ஒருவன் அகற்றப்பட்டிருக்கிறான். ஒருத்தனுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அவன் தான் மீகாயா. அவனை கூப்பிடுங்க என்று யோசபாத் சொல்லும் போது ஆகாப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்கள், 8வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன் கூப்பிடல மிகாயாவை? மீதி எல்லாரையும் கூப்பிட்டாங்களே, ஏன் மிகாயாவை கூப்பிடல? ஆகாப் சொல்லுகிறான், நான் அவனை பகைக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை அநேகர் அழைக்காததின் காரணத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. ஏன் ஒதுக்குனாங்க? தேவன் உங்களை அகற்றினதுனால. என்னை ஏன் ஒதுக்குறாங்க? தேவன் என்னை அகற்றினதுனால. என்னை ஏன் ஒதுக்குறாங்க? தேவன் என்னை பிரித்தெடுத்ததுனால. அப்ப நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதின் அடையாளம் என்ன? எல்லாரையும் கூப்பிடுற இடத்துல என்ன கூப்பிட மாட்டாங்க. உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். 1 யோவான் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். 3:13. அது ஆச்சரியப்படாத. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைய ஒருத்தங்க முகாந்திரம் இல்லாம பகைத்தாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, தலைமுறையாய் தொடர்கிற சண்டைகள் உண்டு. ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கோபத்தை பிள்ளைங்க கிட்ட காட்டுவாங்க ஏதோ ஒரு விதத்துல. அதுதாங்க பிசாசு பண்ணிட்டு இருக்கிறான். அதனாலதான் அமலேக்கின் கை சிங்காசனத்தில் அன்னையிலிருந்து தொடங்கின பிரச்சனை, அது தலைமுறைக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஏன் யாருமே என்ன கூப்பிடல, யாருமே என்ன அழைக்கல, எல்லாரும் இன்னைக்கு இதுதானங்க நம்முடைய பெரிய வேதனையில ஒண்ணா இருக்குது. அப்ப அவங்க கூப்பிடணும்னா, அவங்க என்ன அழைக்கணும்னா, நான் அவங்கள மாதிரி இருக்கணும். நான் அவங்கள மாதிரி இருக்க கூடாதுன்னு தான் என்னை தேவன் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார், அகற்றி நிறுத்துகிறார். மோசே மாத்திர வான்னு தான் கூப்பிட்டார் ஆண்டவர். ஆனா மோசே என்ன செய்தார்? தெரிந்தெடுக்கப்பட்ட யோசுவாவை அந்த கூட்டத்தில் வைக்காம கொஞ்சம் தள்ளி நிறுத்துறார். யோசுவாவை அழைத்து கொண்டு போய் நிறுத்தி விட்டு மோசே மேல போயிட்டார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசே பார்க்கிலும் பெரியவர். நம்மை தெரிந்தெடுத்து அழைத்து பிரித்தெடுத்து விட்டு அவர் மேல போயிருக்கிறார்.
அவர் மீண்டு வரும்போது உலகத்தோடு ஒத்து அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட சபையாய். ஹல்லேலூயா. மோசே திரும்பி இறங்கி வரும்போது யோசுவா அந்த ஸ்தானத்தில் நிற்கிறான். இப்பொழுது மோசே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து மலையிலிருந்து கீழே இறங்கி பாளையத்துக்கு போகும்போது யோசுவாவை அழைத்து கொண்டு போகிறான். வா, நீ ஏன் கூட வா. எதற்கு? யுத்தம் பண்ண. கர்த்தர் வருவார். சாத்ருவோடும் சாத்தானோடும் அவன் சேனையோடும் யுத்தம் பண்ண. யாரோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட சபையோடு கூட, அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட. அதனால இங்கே ஒரு கால், அங்க ஒரு கால். யோசுவா இப்படி பிரித்தெடுக்கப்பட்டதுனாலதான் தேவ கோபத்துக்கு உள்ளாக வேண்டிய கூட்டத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டான். அங்க இருந்த அத்தனை பேர் மேலும் தேவ கோபம் பற்றி எறிந்தது. ஆமென். லேவி கோத்திரத்தை தவிர அத்தனை பேரும் மாண்டார்கள், மடிந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அந்நாளை காண போகிறோம். யோசுவா, அந்நாளை நீ காண வேண்டும் என்பதற்காக உன்னை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். இறங்கி வரப்போகிறார் ராஜா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா வரப்போகிறார். வரும்போது தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட. அவர் மாத்திரமல்ல, குதிரையில வரப்போகிறது. நம்மையும் குதிரையில ஏற்றி ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். ஏன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம் என்று தள்ளினார்கள்? ஏன் உலக ஆடம்பரங்கள் வேண்டாம் என்று தள்ளினார்கள்? ஏன் உலக வாழ்க்கை வேண்டாம் என்று தள்ளினார்கள்? ஏன் பாவம் வேண்டாம் என்று தள்ளினார்கள்? இந்த மேன்மையை அடைய மோசே போகும்போது யோசுவாவை கூட்டிட்டு போய் இங்க நல்ல மோசே போயிட்டார். மோசே வர தாமதித்ததும் மற்றவங்க எல்லாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 வருவார்னு சொன்னாங்க, 2005 வருவார்னு சொன்னாங்க, 2010 வருவார்னாங்க, 2012 வருவார்னாங்க, 20 வருவார்னாங்க. தாண்டி போயிட்டே இருக்கு. இப்படி தாண்டி போறதுனால ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார்கள். யோசுவா மோசே தன்னை எந்த ஸ்தானத்துல நிறுத்தினானோ அங்கே இருக்கிறான். உலகம் பார்த்து சிரிச்சிருக்கும். வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன், அனுபவிக்க தெரியாதவன். ஏன் நாங்க ரட்சிக்கப்படலையா? நாங்க சர்ச்சுக்கு போகலையா? என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் சொல்லட்டும். ஆனா மேல போன மோசே திரும்ப கீழே இறங்கி வரப்போகிறான். திரும்ப கீழே கையில் என்ன இருக்கிறது தெரியுமா? வார்த்தை என்னும் பட்டயம் இருக்கிறது. கீழே இறங்கி தனியாக வரவில்லை, தான் ஏற்படுத்தின ஸ்தானத்தில் தரித்து நின்ற யோசுவாவை கூட்டிக் கொண்டு மோசே வருகிறார். இதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம அவர் வரும்போது எந்த கூட்டத்தில் இருக்க போறோம்? அவரோடு கூட யுத்தம் பண்ணுகிற கூட்டமா, அவருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற கூட்டமா? பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் அநேக அந்நிய சத்தங்கள் காதுல விழும். ஆமென். ஆரோனும் ஜனங்களை பிரியப்படுத்த சரி போட்டு இது ஓகே, இது ஓகே, அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்து விட்டான். ரத்தத்தால் மீட்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். மோசே அவங்க நினைச்ச நாள்ல வராததும் அவங்க நினைச்சிட்டாங்க மோசே வர இன்னும் டிலே ஆகும். ஆனா அவங்க நினைக்காத நேரத்தில் மோசே வந்துட்டார். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் திருடனை போல வருகிறேன். உன் மானம் காணப்பட ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு தேவ பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆமென். அவர் சமூகமதில் அங்கே அவரும்
அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடும். 400 தீர்க்கதரிசிகளை ஆகாப் அழைக்கிறான். மீகாயாவுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த அழைப்பு மீகாயாவுக்கு கொடுக்கப்படாததுனால அனுப்பப்பட்ட பொய்யின் ஆவி மற்ற எல்லாரையும் பிடித்தது, இவனை தொடல. அனுப்பப்பட்ட பொய்யின் ஆவி அந்த 400 பேரையும் பிடிச்சது. யாரை மட்டும் தொடல? அகற்றப்பட்டவன. இந்த கோபாக்கினை அத்தனை பேர் மேல் விழுந்தது, யோசுவா மேல விழல. ஏன் விழல? அகற்றப்பட்டதுனால. Praise God. ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ளணும். பெலிஸ்தியர் இருந்த மண்டபம் இடிந்து விழுந்து அத்தனை பேரும் இருந்தார்கள். சிம்சோனும் மரித்தான். காரணம் என்ன? அவனும் அதற்கு உள்ளே இருந்ததுனால. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், பிரதிஷ்டை உள்ளவன் தான், தேவ பலத்தை உடையவன் தான். ஆனால் உள்ளே இருந்தான். உள்ளே இருந்தான். சோதோமை அழிக்கும் போது கர்த்தர் லோத்தை என்ன செய்தார் தெரியுமா? அகற்றினார். அகற்றினார். அகற்றிட்டார். யோசுவாவுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். யோசுவாவை அகற்றி நிறுத்துகிறார். இந்த வார்த்தையை தியானித்த போது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். அதை நான் அப்படியே எழுதி வைத்தேன். என்னை பகைத்த உலகம் உன்னை பகைக்குமானால் என்னை நேசித்த பிதா உன்னையும் நேசிக்கிறார். ஆமென். என்னை ஒதுக்கின உலகம் உன்னை ஒதுக்குமானால் என்னை உயர்த்தின பிதா உன்னையும் உயர்த்துவார். ஆமென். அதனால நீ ஆச்சரியப்படாத. உன்னை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்களோ அதை ஒன்னே செய்யறாங்க. என்ன புரிஞ்சுக்கோ, நீ என்னால் அகற்றப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிற. கொஞ்சம் தள்ளியே வைக்கிறார். சில பாருங்க, சில பெற்றோர் எங்கேயும் பிள்ளைங்களை விட மாட்டாங்க. எல்லாரும் டூருக்கு போறாங்க, பிள்ளைங்க விடுங்க. வேண்டாம் 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 வேண்டாம். அந்த பிள்ளைக்கு வருமே கோபம். ஜீசஸ். கடந்த நாள்ல ஒரு அம்மாவும் பிள்ளையும் பயங்கரம் மாறி மாறி ஃபோன் பண்ணி, அந்த பிள்ளை காலேஜில் டான்ஸ் பண்ணணும்னு அந்த பிள்ளைக்கு ஆசை. இந்த அம்மா முடியவே முடியாதுன்ட்டாங்க. கடைசியில் மாறி மாறி என்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஃபோன். நான் அந்த அவள்கிட்ட சொன்னேன், இங்கே பாருமா அம்மா இப்படி விரும்புகிறாங்கல்ல, வேண்டான்னு. அப்போ ஏதோ ரீசன் இருக்கும், நீ அதனால் அது ஒரு சின்ன சந்தோஷத்தை விட்டுருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டான். நல்ல பிள்ளைவா சொன்னதும் கேட்டான். கேட்டுட்டு ஸ்கூல் அந்த காலேஜில் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சொல்கிறான், நல்ல வேலைனா டான்ஸ் ஆடலை. ஏன்னா அந்த டான்ஸ் ஆடும்போது பின்னாடி டிஸ்பிளேல அந்நிய தெய்வங்களுடைய படங்கள் எல்லாம் வைத்து ஃப்ரெண்டில் பிள்ளைங்க வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளையே எனக்கு ஃபோன் பண்ணி, நல்ல வேலை, இன்னைக்கு தெரியாது ஒரு நாள் சொல்ல போறேன், நல்ல வேலை அங்க என்ன விடல, இங்க என்ன விடல. எப்படிங்க நேசிச்சுட்டாருங்க. அப்படி யோசுவாவே உன் மேல வச்ச பாசம் என்பது கொஞ்சம் கிடையாது. உன்னை நம்பர் போட்டெல்லாம் கூப்பிடல, பெயரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன். உன்னை நான் விடுவேன் அப்படி. எப்ராஹிமே உன்னை எப்படி கை விடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே உன்னை எப்படி கை விடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே ஜீசஸ் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆமென். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி. பெற்றோரே, பிள்ளைங்க எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைங்களை செய்ய விடாதீங்க. பாருங்க அது என்ன பண்றாங்க, அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கிறது பார்க்கணும். நோன்னா நோன்னு சொல்லிருங்க. அதனால ஒதுக்கி வைக்கிறாங்களா, ஒதுக்கட்டும். அதனால கோபாக்கினைக்கு யோசுவா தப்பு வைக்கப்பட்டான், பொய்யின் ஆவிக்கு மீகாயா தப்பு வைக்கப்பட்டான். இந்த உலக கண்ணிகளுக்கும் சுருக்குகளுக்கும் நம்முடைய பிள்ளைகள் தப்பு வைக்கப்படுவார்கள். ஆமென். அது எல்லாரும் பண்றாங்க, அதனால எல்லாரும் நோ. பூமி பிளக்கும் போது ஒரு கூட்டம் உள்ள போறாங்க,
மோசே பக்கத்துல யோசுவா நிக்கிறான். இது ஒண்ணுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாப்பு. நான் இங்க சொன்னேன் நினைக்கிறேன், ஒரு இடத்துல தீப்பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறது. பையன் அலறான். பையனுக்கு இப்ப தைரியத்தை கொடுக்கணும். அப்பா என்ன செய்தார் தெரியுமா? ஏற்கனவே எரிந்த இடத்துல கொண்டு போய் பையனை கொண்டு வந்து நிறுத்துறார். இங்க நெல்லு அப்பா, இங்க ஆல்ரெடி எரிஞ்சிட்டுலப்பா, ஆல்ரெடி கரிஞ்சிருக்குல்லப்பா. ஏற்கனவே தீ பிடித்ததுல இன்னொரு விசை தீ பற்றாது. அதனால நீ சேஃபா இருக்கணும்னா இங்க இருக்கணும். ஏற்கனவே அடிக்கப்பட்டு மரித்த ஒருவர் இருக்கிறார். சேஃபா இருக்கணும்னா இயேசுவின் மார்பில சாய்ந்திருந்தா மட்டும்தான். வேற எங்க போனாலும் இந்த பாவம் இன்னும் தீ பிடிச்சிரும், இந்த அசுத்தம் இன்னும் தீ பிடிச்சிரும். அதனாலதான் சிலுவையில 6 மணி நேரம் தொங்கிட்டு இருந்தா. இப்படிதான் கையை விரிச்சுன்னா வாடா வா என்கிட்ட வா, வராதேன்னு சொல்லல, வான்னு கூப்பிடுற மாதிரி சிலுவையில கையை விரித்தேனை அணைக்கிறது போல. மற்றவர்களுக்கு அது வேற மாதிரி தெரியலாம், ஆனா எனக்கு அது என்னை அணைக்க, ஒரு அப்பா பிள்ளைய கொஞ்சி வரவழைக்க. வேற எங்க போனாலும் பிடிச்சிரும், வேற எங்க போனாலும் பிடிச்சிரும். அதனால அகற்றி நிறுத்துறார். ஹல்லேலூயா. சிலுவையின் நீழலில் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த நாளை காண. அந்த நாள் இன்ப நாள், எந்த நேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப நாள், எந்த நேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிமுகப்படுத்துகிறார், அகற்றி நிறுத்துகிறார். மூன்றாவது அறிந்து கொள்ள செய்கிறார். என்ன அறிந்து கொள்ள செய்கிறார்? என்னாகமம் 11வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உடனே மோசேயினிடத்திலுள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? இந்த சம்பவம் என்ன? மோசே சொல்றார், என்னால தனி அதை தாங்க முடியாது ஆண்டவரே, இது பாரமா இருக்கிறது. ஆண்டவரோடு பல காரியங்கள் ஜனங்கள்லாம் இறைச்சி எல்லாத்துக்காக அழ ஆரம்பிச்சுட்டாங்க. மோசே அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ தெரிந்தெடுத்து ஜனங்களை மூப்பர்களை நிறுத்து. ஆமென். மோசே 70 பேரை தெரிந்தெடுத்து கூடார வாசல்ல நிறுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலே இறங்குகிறார். இறங்கும் போது அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். மோசே தெரிந்தெடுத்து பெயர் எழுதின கூட்டத்தில் இன்னும் 2 இருந்தார்கள். அந்த 2 தான், ஒருவன் எல்தாத், இன்னொருவன் மேதாத். இவர்கள் வரவில்லை. இவங்க வராம என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டிலே இருந்துட்டாங்க. ஆனால் ஆவியானவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால இவங்க மேலேயும் இறங்கி இவர்களும் இப்பொழுது வீடுகளில் இருந்து என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு ஓடி வந்து சொல்றான். சொல்லும் போது யோசுவா அதை கேட்டுட்டு மோசேயை பார்த்து, நீர் அவர்களை தடை பண்ணுங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னது மோசே கடினமாய் கோபமாய் யோசுவாவை திரும்பி சொல்லுங்க, நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுறியா? ஊழியக்காரரோடு இருக்கிறான், ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்கிறான், ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறான், ஊழியக்காரரை நேசிக்கிறான். ஆனால் கர்த்தருக்காய் பாராட்ட வேண்டிய வைராக்கியத்தை ஊழியக்காரனுக்காய் பாராட்டிட்டான். யோசுவாவே, உன்னுடைய ஃபோக்கஸ் மோசே மேல இருக்கக்கூடாது. நாளைக்கு மோசே இல்லாம நீ நிக்க போற. அறிந்து கொள்ள வைக்கிறான், அறிந்து கொள்ள வைக்கிறான். நாம் யாருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? நாம் யாருக்காக? பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறோமா? அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறோமா? கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறோமா? கேட்டா நாம் எல்லாருமே வருகைக்கு காத்திருக்கிறவர்கள். கொரிந்து சபைக்கு அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இப்போ சபை எதுக்கு காத்திருக்குது? அந்த நாளுக்காக. எல்லாரும் சொல்லுங்க, அந்த நாளுக்காக. ஆனா சபை எப்படி இருக்கிறது? அடுத்து 13வது வசனத்தை வாசியுங்கள். 12வது வசனம். உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் ஒரு கூட்டம், அப்போலோவை சேர்ந்தவன் ஒரு கூட்டம், கேபாவை சேர்ந்தவன் ஒரு கூட்டம், நாங்க ஒருத்தரையும் சேர மாட்டோம், நாங்க இயேசுவை சேர்ந்தவன் இன்னொரு கூட்டம், இப்படி சொல்லுகிறீர்கள். 13வது வசனம். கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். யோசுவாவே, நீ யாருக்காக வைராக்கியம் பாராட்டணும் தெரியுமா? இப்பொழுது உன் முன்னாடி நிக்கிற மோசைக்காக அல்ல, உன்னை அத்தனை கூட்டத்தின் நடுவில் இருந்து அழைத்து பிரித்தெடுத்து இதுவரை கொண்டு வந்து இந்த நிலையில நிறுத்தி வைத்திருக்கிறாரே, அவருக்கு வைராக்கியம் பாராட்டணும். எங்க சர்ச்சு தெரியுமா? எங்க பாஸ்டர் தெரியுமா? யாருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? மனிதர்கள் தான். ஒருபோதும் மனிதர்களை விக்கிரகமாக்க கூடாது. மனிதர்களை விக்கிரகமாக்க கூடாது. அந்நாளை பார்க்கணும்னா திருத்தப்படணும். யோசுவா அறிந்து கொள்ள வைக்கிறேன். யோசுவாவே, நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டாத. என் கூட இருக்கிற உண்மைதான், எனக்கு கனப்படுத்துற உண்மைதான். கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். ஆனா கர்த்தருடைய ஸ்தானத்துல நீ மோசையை பார்த்துடாத. ஏன்னா நாளைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன். நீ மோசை இல்லாம வந்து நிக்க போறவருங்க. அன்னைக்கு திணறிடுவ, அன்னைக்கு தளர்ந்துருவ. எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். 2016 எங்க அப்பா ஓட்டத்தை முடித்து போனதும் அடுத்த செகண்ட் என்னால யோசிக்கவே முடியாம இருந்தேன். கர்த்தர் சொன்ன, நான் தான் இருக்கிறேன். கிருபையினால இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் நான் காணாத நன்மைகளை எல்லாம் காண பண்ணார். என் தகப்பனால் வாங்கி கொடுக்க முடியாததெல்லாம் அவர் கையில கொடுத்தார். நம்ம யாருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? பாரம்பரியத்துக்கு வகவா? சிலர் பாரம்பரியத்தை விட மாட்டாங்க. கேட்டா நாங்கெல்லாம் வருகைக்கு காத்திருக்கிறோம், அந்நாளைக்கான காத்திருக்கிறோம். ஆனா பாரம்பரியத்தை விட மாட்டோம், சொந்தங்களை விட மாட்டோம். ஆமா, எங்களுக்கு பாஸ்டர் தான் எல்லாமே. போச்சு பாஸ்டருக்கு கதை அதோட. மோசே கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கும் மட்டும் எலியா கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கும் மட்டும் காகம் அப்பம் கொண்டு வந்தது. ஒரு நாள் எலியா காகத்தை காணுமேன்னா அதோட காகத்துக்கு கதை நீ கிளம்புண்டார். நாங்க கொஞ்ச நாள் கூட ஊழியம் செய்ய விரும்புகிறோம். நாங்களும் பவுல் அதனால தாங்க பவுலுக்கு எல்லாரும் மாலை போட்டு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. உடனே பவுல் ஒரு டேட்டு கொடுத்து, இந்த நாள்ல எங்களுக்கு என்ன, பவுல் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, இங்கே பாருப்பா என் சரீரத்தில் எவ்வளோ பலவீனம் இருக்கு தெரியுமா? எங்களில் வெளிப்படுகிற கிருபையை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. இதுக்குள்ள எவ்வளோ பலவீனம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களை மாதிரி நாங்களும் பலவீனர்கள் தான். உங்களுக்கு மகிமைப்படுத்தணுமா, உங்களுக்கு கொண்டாடணுமா? இதோ உங்களுக்காய் சிலுவையில் அறைந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுங்கள். அந்நாளை காண விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இயேசுவையே உயர்த்துங்கள். ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். நமக்காய் பலியான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ள வைக்கிறார். நான்காவதாக அடையாளப்படுத்துகிறார். அடையாளம், முத்திரை. அதுதான் என்ன? உபாகம் 31 அதனுடைய 7-8 வசனங்கள். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க. Glory Jesus. இதுதாங்க அடையாளம். ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். அத்தனை ஜனங்கள் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு
நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் இதை அவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம் என்ன தெரியுமா? இத்தனை ஜனங்கள் நடுவில் நம்மோடு பேசுகிற வார்த்தை, எனக்காக பேசுகிற வார்த்தை. அத்தனை ஜனங்கள் பார்த்திருக்க மோசே யோசுவாவை அழைத்து அவனுக்கான ரேமா, அவனுக்கான வார்த்தை கொடுக்கிறார். யோசுவாவே, இதுதான் உன்னுடைய அடையாளம், இதை பிடித்துக்கொள், இதை பிடித்துக்கொள். ஆராதனை ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் பேச ஆரம்பித்து விடுவார். பாடல் பகுதியில் பேசுவார், ஜெப பகுதியில் பேசுவார், தியான பகுதியில் பேசுவார். பேசுவார். யாரை கொண்டு பேசுவார்? ஆமென். போன் வரும், பிரதர் உங்க மூலமா கர்த்தர் பேசினார், உங்க மூலமா கர்த்தர் பேசினார். ரைட். இன்னொரு போன் வரும், அப்படி யார் பேசுறீங்க? ஜான்சன் பேசுறேன். டேவிட் சாம் இல்லையா? அவங்கள்ட்ட பேசணும். நான் நம்பர் அனுப்பி தரேன். ஏன்? அவங்க மூலமா கர்த்தர் பேசினார். இல்ல ஜான் சாம் மூலதான் அப்படி நினைச்சிட்டேன்னா பேசுறது ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வரதெல்லாம் எழுத்து கொல்லும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு யார் மூலமா பேசுவார்? பேதுரு மூலம் 3000 பேர்கிட்ட பேசினார். பேதுரு கிட்ட ஒரு சேவல் மூலம் பேசினார். சேவல் பைபிள் காலேஜில் போய் படிச்சு வந்து ஹீப்ருலையா சொல்லிச்சு. எப்படி சத்தம் போட்டிருக்கோம்? சத்தம் போடுங்க யாராவது. சேவல் எப்படி சத்தம் போடு? சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி சும்மா கொக்கரக்கோன்னு, ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும். நம்ம கேட்டா அது இன்னும் சாகலையா, இன்னைக்கு கறி வச்சிடலாம். அவ்வளவுதான். ரட்சிப்பு கர்த்தருடையது. இத்தனை பேர் நடுவில், அத்தனை பேர் பார்த்திருக்க என்னோடு கர்த்தர் பேசுகிறார். நான் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அடையாளத்தை போட்டுட்டார், எனக்கு அடையாளத்தை போட்டுட்டார், எனக்கு அடையாளத்தை போட்டுட்டார். ஐந்தாவதாக ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? உபாகமம் 32:44, 34:9, யோசுவா 1:9. இந்த 3 வசனங்களை வேகமாய். மோசேயும் நூனின் குமாரனான யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். இப்போ மோசே ஆரம்பத்தில் அழைக்கிறார், மோசே கூட கூட்டிட்டு போறார். இப்ப மோசே பாடும்போது கூட யோசுவாவும் பாடுறார். எங்கோ இருந்த நம்மை தேவன் இரத்தத்தினால மீட்டு அழைத்து கொண்டு வந்து இன்னைக்கு சபையாய் சேர்ந்து நம்மை பாட வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். மோசே என்ன பாடுறாரோ அதுதான் யோசுவா வாயில. ஆமென். சேர்ந்து அத்தனை ஜனங்கள் கேட்க பாட வைக்கிறார். அறிமுகப்படுத்தினார், அகற்றி நிறுத்தினார், அறிந்து கொள்ள வைத்தார், அடையாளப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார். இதெல்லாம் எதற்காக? அந்த ஒரு நாளுக்காக, அந்த நாளுக்காக. நான் இயேசுவின் நாமத்தில் இதை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே குறித்ததை காணும்படியாக ஒரு நாள் உண்டு, அங்கே ஆயத்தம் பண்ணினதை காணும்படியாக ஒரு நாள் உண்டு. இதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நாள் வரும்போது துணிக்கப்படும். மரணமடையும். ஆரம்பித்தது இன்னொருத்தங்க கீழே இருந்து அறியும். இவங்க தெரியுமா? உங்க கூட இருந்தாங்களா, உங்க கூட இருந்தாங்களா, இவங்க கூட இருந்தாங்க. ரைட். ஆனா அழைப்பின் மேன்மை என்ன தெரியுமா? யோசுவாவே, இப்படி ஒருத்தங்க கீழே வச்சு உன்னை 4 பேருக்கு தெரியுதுன்னா இதை நீ உன் ஆரம்பமாய் மட்டும் பாரு. நீ முடிக்கும் போது இன்னொரு ஆள் பேனர்ல அல்ல, என் பேனர்ல என் நாமத்தினால் நீ அறியப்படுவாய், என் நாமத்தினால் நீ அறியப்படுவாய். கர்த்தருடைய ஊழியக்காரர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த நாளுக்காக தான் சபையே நம்மை அறிமுகப்படுத்தி அகற்றி நிறுத்தி அறிந்து கொள்ள வைத்து ஆயத்தப்படுத்தி அடையாளப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல
சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் வருவார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ஆமென். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், ஜீசஸ். கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். ஆமென். படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். சொல்லு, யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? சொல்லுங்க, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமென். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. ஆமென். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா சேமகரா ஹந்தரே. சொல்லு, மண்ணுலகம், மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. சொல்லுவோம், தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, இரட்சகர். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா, மகிமையின். நல்ல கையை தட்டி பாடுவோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா பிரேமலபதனரா, இயேசு வருகிறார். தலைகள் உயரட்டும், ராஜா. ஆமென். சொல்லுங்க, தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும். அழைக்கப்பட்ட யோசுவாவே, அந்நாளுக்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை அகற்றி நிறுத்துவதும், கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்துவதும், கர்த்தர் உன்னை அறிந்து கொள்ள செய்வதும், உன்னை அறிமுகப்படுத்துவதும், உன்னை ஆயத்தப்படுத்துவதும் அந்த நாளுக்காக, அந்த நாளுக்காக, அந்த நாளுக்காக. ஷரபல கபதனர ஏமலரதனர சதரபலரதர
Rikadaraladadara, Yebalariatanara, Ribala Hanjara, Yemara Kabalaro, Shantana, Ribalara, Rikadara, Lara, Dara, Lara, Dara. Hallelujah, 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 Hallelujah. Jesus. விண்மயமாகும் சரீரே ஆவின் ரூபி நல்கும்போ என் அல்லலெல்லாம் மாறிடுமே. விண்மயமாகும் சரீரே ஆவின் ரூபி நல்கும்போ என் அல்லலெல்லாம் ஆசேரும் நாட்டில் ஆசேரும் நாட்டில் சோபையேறும் வீட்டில் தேஜசேரும் நாதன்றே பொன்முகம் ஞான் காணோம். ஹல்லேலூயா. சோபையேறும் வீட்டில் தேஜசேரும் நாதன்றே பொன்முகம் ஞான் காணும். விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போது என் அல்லலெல்லாம் மாறிடுமே. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போது என் அல்லலெல்லாம் மாறிடுமே. பரலோகத்தை படைத்தவரை நேரிலே பார்ப்பேன் சொல்லுவோமா? சொர்க்கிய சிற்பியே நேரில் காணும். அல்லலில்லா நாட்டில் ஞான் எத்திடும் போல் சொர்க்கிய சிற்பியே நேரில் காணும். அல்லலில்லா நாட்டில் ஞான் எத்தி. கடைசி ரெண்டு கைகளை உயர்த்தி விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும் போல் என் அல்லலெல்லாம். என் கண்ணீர் மாறும், என் கவலை மாறும், என் கஷ்டம் மாறும், என் நெருக்கம் மாறும், இந்த பலவீனமான சரீரம் மாறும். அந்த மகிமையின் சரீரத்தை அவர் தருவார், அவர் தருவார். ஆமென். என் அல்லலெல்லாம். கடைசி அப்படியே கைகளை அசைத்து ஆராதனை என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ரிபலம சேகடரலராதனரா ஆராதனா. Jesus, Jesus. Hallelujah. ஆமென். ஆராதனா. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆமென், ஆமென். Hallelujah. Amen. Amen. Amen.